உன்னால வராது வா. வாயா வாயா. ஏய் போங்கடா டேய். போய்டு வா. ஹாய் guys, good morning. So this year வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இட்ஸ் நாட் இன்றைக்கி நான் வீட்டில் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வெளியே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், ஒரு வில்லேஜுக்கு. ஸோ அங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஆன் தி வேல வந்து ஃப்ளவர் யூனோ அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, ஃப்ளவர்லாம் இது பண்ணுறாங்க. ஐ மீன் அங்கே வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்கே போகிறோம். இந்த பக்கம் இப்போ காஞ்சல் அது நெல் நிலத்துக்கு போகிறீங்க. நெல் நிலத்து அங்கேருந்து போகிறீங்க. அங்கே பொங்கல் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்களாம். அது பார்க்கலாம் போகிறோம். நம்ம வீட்டில் கொண்டாடுறதெல்லாம் போதும், நம்ம அங்கே போய் கொஞ்ச நாள் கொண்டாடுவோம். ரைட்டு, சரி சரி. கையால் கட் பண்ண முடியாது. கையில் எவ்வளோ நீங்கள் வெட்டுறதுலேருந்து இன்னொரு வாட்டி வளருமான்னு அதே இது அவ்வளோதான். அது பூச்சி இந்த அறுப்பு இருக்குது இல்லையா, இந்த அறுப்பு பூச்சி சரியாக போச்சு. இதான சீசன் டைம். அது முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஆடு விட்டு கிடக்கு மாட்டுக்கு. வாசம் தானே இந்த கோபம். ஆமாம், வேற யாருக்கு உரிமை கொடுங்க வச்சுருப்போம். செடி வளர எவ்வளோ நாள் ஆகும்? பூக்கு இது வரும் 5 மாதம் 6 மாதம் தோடி பயிர். 6 மாதம் பயிர். அப்போ வருஷத்துல 2 வாட்டி, ஒரு வாட்டி தான் வாங்கி முடியாது. அந்த சீசன் டைம் தான் வாங்கி முடியாது. இந்த சீசன் தான் பூ வரும். ஆடி ஆவணில் தான் நன்னும். ஓகே, இப்போ வரும் பூ. பொங்கு காய்ச்சி இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு கொடுது. அதெல்லாம் அந்த வாரம் புண்ணு போச்சு, செடி கெட்டு போச்சு. இந்த மழைனாலையா? மழை பெய்யுது. இது பார்க்கலாம். இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் வரும்ல, அதெல்லாம் போட மாட்டீங்களா? நம்ம ஒரு 2-3 கலர் தான் போட்டுருக்கோம். இது வரும் ரெட்டு, ஓகே, எல்லோ, ஒயிட்டு. அப்புறம் இதுல இன்னும் டார்க் ஒன்று இருக்கு. ஓகே, இது வந்து விதையிலே வர்றது அந்த கலர்லாம் இல்லை? இல்லை, இது செடி இந்த சைடில் துளுக்குது இல்லை, இந்த துளுக்குது பாருங்க. ஓகே, இதை கட் பண்ணி மறுபடியும் நட்டு பதிவு பண்ணுறாங்க அவங்க. அந்த சைடு கிருஷ்ணகிரி சைடு தான் போனது. ஓகே, அது வாங்கிட்டு வந்து நம்ம நட்டுக்கு வேண்டியதான். அவங்க பண்ண வச்சுருக்காங்க. அவங்க அந்த மாதிரி அறுத்து இது சைடில் துளுக்குது பாருங்க, அது பூரா அறுத்து மறுபடியும் அதை வச்சு அதில் வேறு வர வச்சு அப்படியே மறுபடியும் நமக்கு ரேட்டு. அதை நம்மளே பண்ண முடியாதா? செடியை பண்ணலாம், அது நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. அது அவங்க வந்து அதே தொழிலாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு செடி எவ்வளோன்னு தருவாங்க? அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு டைமில் 50 காசு கொடுக்குறாங்க ஒரு செடி. ஒரு செடி ஒரு 2 ரூபா வரைக்கும் போகுது. அதனால் அது நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் அங்கே டிமாண்ட் இருந்ததுன்னா அங்கே இருக்குது ஒரு 500 பண்ண 600 பண்ண இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ இருக்குதா? ஆமாம், ராயக்கோட்டை கிருஷ்ணகிரிலேருந்து இந்த பக்கம் போவோம். ராயக்கோட்டைக்கு இந்த தர்மபுரி சைடு போனால், ஓகே, தென்கனி கோட்டை சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மார்க்கெட் ப்ரைஸில் உங்களுக்கு எப்படி எடுப்பாங்க? இப்போ ஒரு 10 rupees போகுதுன்னா ஆஃப் எடுப்பாங்களா? அதுவும் கம்மி இல்லை, நம்ம வந்து இங்கே மார்க்கெட்டுக்கு தான் போடுறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டுக்கே போடுறோம். அவங்க யாராவது இந்த மாதிரி சில்லறை வியாபாரிங்க அடுத்து இந்த பாண்டிச்சேரியில் கூட நம்ம ஏரியாவில் தான் போகுது. பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், இந்த பக்கம் திண்டிவனம், இந்த சைடு பண்ருட்டி, சிதம்பரம், கும்பகோணம் வரைக்கும் போகுது நமக்கு திருவண்ணாமலை மார்க்கெட்லேருந்து. எல்லாம் நம்ம ஏரியாவிலேருந்து பார்சல் கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. பஸ்ஸில் தான் போகும். ஓகே, அதான் பஸ்ஸில் பார்த்துருக்கேன். அந்த பெங்களூர் போவோம், இந்த பக்கம் போனால் பெங்களூர் போவோம். இந்த சாமிக்கு போகிற சாமந்தி இன்னொன்று வந்து இந்த இல்லை, இதுதான் சாமிக்கு போகிறது. இதை நட்டு இருக்கும் பாருங்க, இதுக்கு பேர் கேந்தின்னு சொல்லுவாங்க. செண்டு மல்லின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது குண்டு குண்டா வரும். இதெல்லாம் குண்டு குண்டா வரும். இதுதான் மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சாமி யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இல்லாத டெக்கரேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணி அவன் வேறு வழி இல்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் சாமிக்கு தான். அது ஏதாவது 1-2 தான் டெத்துக்கு இந்த மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் சாமிக்கு. இது சீசன் தானே ஜி. ஒரு இந்த 4 மாதம் தான் வரும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இல்லை,
இது வந்து இப்போ நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது ஜனவரி வந்துங்களா, இன்னும் அது மார்ச் வரைக்கும் போகணும்னு வச்சுங்களா. ஓகே, சீசன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ கிடைக்காது. ஓகே, மறுபடியும் அடுத்த அக்டோபர், நவம்பரில் தான் வரும். ஓ ஓகே. ஏன்னா இது ஒரு 6 மாதம் பயிரில்லைங்களா, இது வந்து வெயில் நல்லா வராது. வெயில் வந்ததுனால அந்த அரும்பு வெடிக்க அந்த வின்டர் டைமில் கரெக்டாக அந்த மயசு ஸ்டார்ட் ஆகிற டைம் அந்த அக்டோபர்லேருந்து நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சி வரும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து நம்ம ஏரியாலாம் கொஞ்சம் அக்டோபரில் தான் குளிர்ச்சி வரும். அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது இந்த மார்ச் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கண்டினியூவாக ஒரு முன்ன பின்ன நட்டுக்கிட்டே வந்தோம்னா அப்படியே கண்டினியூவாக வரும். இந்த ஐட்டம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த வெரைட்டி வந்து இந்த பொங்கல் சீசன் தான். பொங்கல் சீசன் ஆமாம், ஜனவரி தான். டிசம்பர் ஒரு 10-15 தேதி மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகும். இப்போ மார்ச் வரைக்கும் போகும் கன்ஃபார்மாக. ஆனால் மார்ச்சில் வர பூலாம் வந்து இவ்வளோ ஈல்டு வராது, ரொம்ப கம்மியாக வரும், ஈல்டு வராது. இப்போ வந்து ஒரு 50 பூ கொடுக்குதுன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பூ 10 பூ. அதனால தான் ப்ரைஸும் வந்து அதிகமாக ப்ரைஸும் அதிகம். இப்போ ப்ரொடக்ஷன் இல்லைங்களா, ப்ரொடக்ஷன் இல்லாமல் தேவை அதிகமாகும் போது ப்ரைஸ் ரேட் தான் ஆகணும். எப்பயே இந்த சீசனுக்கு இந்த வாட்டி ரொம்ப மழை பெஞ்சு ஃபுல் ஏரியாவும் இந்த மாதிரி எங்களுக்கு மாதிரி தான் ஆயிடுச்சு, இந்த மாதிரியே ஃபுல்லாக. அதனால ரொம்ப அந்த பிளான்ஸ் எடுத்து பிளாக்காக இருக்கு, அதெல்லாம் செடி போயிடுச்சு, காஞ்சிச்சு, வேறு தண்ணியிலே இருந்தது இல்லையா, வேறு இது வந்து மேக்ஸிமம் காய்ச்சல் போயிடுது. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படுது. அப்படி இருக்கும் நமக்கு இவ்வளோ பண்ணியும் அது நானும் ஏதோ தந்துக்கு விட்டு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகல. அது முடிஞ்சுது, மழை தான் பேஞ்சினே இருந்தது. நடுவிலே தெரியுது நிறைய செடி. ஒரு மாசமா அது அப்படியே இருக்குது, முடிஞ்சிச்சு. அப்படியே உயிரோடவே இருக்குது. இதை தச்சிருந்தா செத்து போயிருங்க இதெல்லாம். அது இன்னும் இதுவாகவே தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஃப்ளவரை வேஸ்ட் பண்ணிவிடும். இதை பாருங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு இல்லை சார். இது அரும்பா இருக்கும் போது தான் சாப்பிடுவோம். இது பெருசாக பூத்த பூ இந்த பூரா சாப்பிட்டு இதை கொட்டிச்சு பாருங்க, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக கொட்டிச்சு. ஸோ இதுவும் லாஸ்ட் தான் இல்லை? இதுவும் லாஸ்ட் தான். இப்போ நாங்கள் மருந்து வச்சு ஃபுல்லாக போயிடுச்சு இல்லையா. ஓகே, அடித்த மருந்து கூட வேஸ்ட்டுங்களா, அதனாலே அடிக்கிறதுக்கு பால் மாறிக்கின்னு அது எங்கே அடித்தா வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ற ஒரு இதுலேயே அடிக்காமே விட்டோம் பாருங்க. செடி வளர்ச்சி இல்லை, இது பூ அந்தளவுக்கு ஹீல்டு இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் அறுத்துட்டு நாங்கள் இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல, எங்கள் லாபம் வச்சுன்னு வச்சுங்க. இந்த கலர் பரவாயில்ல, அதுதான் சுத்தம். ஏன்னா இது முன்னாடியே பூ வந்துச்சு எங்களுக்கு. அது இப்போ தான் கரெக்டான டைம், பூ வர டைமில் அது மாதிரி பூ பறிக்க வந்து மார்னிங்கே பறிச்சிடுங்களா இல்லை ஈவினிங்கும் பறிக்கலாம்? மார்னிங் அண்ட் ஈவினிங். ஆமாம், ஆனால் நல்லா ஹீல்டு இருந்ததுன்னா பொழுதுமே விற்பாங்க. மார்க்கெட் அங்கே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போ வேணால் பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் சாயந்தரம் பறிக்கிறது மட்டும் வச்சுருந்து நைட் வச்சுருந்து காலையில் இவ்வளோ நேரத்தில் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். 6 மணிக்கே போயிடும், காலையில் 6 மணிக்கு தான் மார்க்கெட்டுக்கு போயிடும். அடுத்து இப்போ போய்க்கிறோமா, இது அதே மறுபடியும் 9 மணிக்கு சீசன், அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். பெருச்சா ரம்பிச்சா எடுத்துன்னு கிளம்பு, அந்த மாதிரியே ஓட்டிங்க. போன வருஷம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு. இந்த வருஷம் மழைனால ஸோ ஆக்சுவலாக வந்து அங்கே ஒரு ஜெயின் ஸ்டாச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். லுக் லைக் ஜெயின் ஆர் பெருமாள் ஸ்டாச்சுவான்னு தெரியல. ஸோ அது வந்து பெரிய ஒரு மலை பாறையில் வந்து செதுக்கி எடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போகலாம். வாட் ஹேப்பன்? ஸோ ஆக்சுவலி நான் தான் ஸ்டாப் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ இட்ஸ் பிக் ஸ்டாச்சு. பெருமாள் சிலையா செய்கிறாங்க? ஆமாம், பல வருஷம் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். சாமியார் இல்லையா, மலேசியா போன்றது வந்து மலேசியா. ஆமாம், இப்பெல்லாம் கல் வந்து உடைக்கலாமாண்ணா அப்படியே மலையில் வந்து? பர்மிஷன் விட்டு தான் பண்ணி இருந்தது. ஏற்கனவே ஒரு செஞ்சாங்க, அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு அதை வெடிச்சுட்டு ஒரே கல்லில் செஞ்சாங்க. இப்போ ஆயிடுச்சு, அது ரொம்ப சாய்ச்சி விட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ அறுத்து விடுங்க, அவ்வளோதான். நல்லா இல்லை. அது வந்து பெருமாள் ஸ்டாச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கிட்ட வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மலை பக்கத்தில் போயிட்டுருக்கேன். இப்போ கிட்ட வரும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கல் அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய கல். கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஓ மை காட், செம பெருசான சி almost done everything. Wow man, see. ஸோ எதுக்கு அவங்களை காட்டுறேன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டாச்சுக்கு பாருங்கள்.
ஸோ இந்த ஃபிங்கரோட சைஸ் தான் வந்து அவங்க. ஸோ எதுக்காக சொன்னால் அந்த அவ்வளோ ஜெயிண்ட் இது. வா மேன் சி வா செம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. அந்த வாட் இஸ் தட் அந்த கையெல்லாம் பாருங்க. ஹாய் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து வி ஆர் ஆன் தி வே. ஸோ ஓகே, ஒரு ஸ்டாச்சு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்துருந்தேன். ஸோ என்னடா அது பெரிய ஸ்டாச்சு இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இட்ஸ் பெருமாள் ஸ்டாச்சு, ரொம்பவே பெரிய ஸ்டாச்சு. ஸோ என் பக்கத்தில் இருக்கு, நான் காட்டுறேன். சி இட்ஸ் ஸோ ஜாயிண்ட், பெரிய பிக் ஒன். வா, ஆனால் வந்து இவ்வளோ பெரிய பிக் ஸ்டாச்சு நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் தி ஸ்டாச்சு லைக் திஸ் மச் பிக். லைக் இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பார்க்குறேன். நோ மேன், இட்ஸ் லைக் வாவ். அண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த மலையை வந்து உடச்சி தான் அவங்க அதை எடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பக்கத்தில் வந்து அந்த பிக் ஹோல் தெரியுதா. ஸோ அதை வந்து பெரிய கல்லை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து செதுக்கி எடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகிறதால ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பார்ட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ மெயின் ஸ்டாச்சு மட்டும் எடுத்துருப்பாங்க. ரொம்ப வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ரொம்ப வருஷம் அப்படின்னாங்க அவங்க வந்து மென்ஷன் பண்ண, ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் நோ ஐடியா அபவுட் இட். பட் எனிவே இட்ஸ் சூப்பர் கைஸ், நைஸ்.